கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்திலே இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே காணப்படுகிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்தில் முதல் பரிசுத்த நாளிலே பரிசுத்த சபையிலே தேவனின் பரிசுத்த பிரசன்னத்தில் காணப்படுகிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கழிந்த மாதத்தில் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. கழிந்த மாதத்தோடு இந்த வாக்குத்தத்தம் முடியவில்லை. இந்த வாக்குத்தத்தம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தரும்படியாய் வசனத்தை வைத்து ஜெபிக்கிற வேளையிலே அவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் தந்திருக்கிற வாக்கு தத்துவத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 48:12 நான் வாசிக்கிறேன். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. ஐசாயா சாப்டர் 48:12. இந்த வசனத்தின் மீது கருத்தை வைத்து நான் ஜெபிப்போமா? இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்படியாய், உம்முடைய சத்தியத்தின்படி நடக்கும்படியாய் கர்த்தர் தந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள, சுகத்தை சுதந்திரித்து கொள்ள, சமாதானத்தை சுதந்திரித்து கொள்ள எனக்கு செவிகொடு என்று சொல்லியிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்கிறதை எங்களுக்கு போதிக்கட்டும். ஆண்டவரே, நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நடத்தட்டும். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து இந்த புதிய மாதத்தில் பெரிய பலத்த அதிசய அற்புதமான காரியங்களை நீ செய்யும்படியாய், அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களை தகுதிப்படுத்தும். அப்பா, தகுதிப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்குள் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா? ஐசாயா 48:12. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் பிந்தினவரும், நான் முந்தினவரும் பிந்தினவரும் ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே. முதலாவது நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை நாம் தியானிக்க வேண்டும். 2 காரியங்களை மட்டும் நான் சொல்லிவிட்டு தேவ செய்திக்கு நேராக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, ஆண்டவர் மாறாதவர். ஆமென். அவர் மாறாதவர். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு அது மனப்பாடம்தான். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒரு ஆமேன். அவர் மாறாதவர். ஆண்டவர் எதை சொன்னாலும் அதை மாற்றி அமைக்கிற தேவன் அல்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற, தனிப்பட்ட ஜீவியத்தில் காணப்படுகிற அநேக காரியங்களை அவர் நமக்காக மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் மாறாதவர். அவர் ஒரு நாளும் சொல்லிவிட்டு நான் சொல்லவில்லையே என்று சொல்ல மாட்டார். அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் மாறாதவர். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் ஆண்டவராகிய தேவன் எனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை சொல்லி இருக்கிறாரோ, வைத்திருக்கிறாரோ, அதை நான் பெற்றுக்கொள்ள நம்மை மாற்றுவார். ஆனால் அவர் மாறாதவராய் இருக்கிறார். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:17, ஜேம்ஸ் 1:17. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆண்டவற்ற மாறுதல் கிடையாது, வேற்றுமை நிழல். இவன் பெரியவன், அவன் சிறியவன், இவன் படித்தவன், அவன் படியாதவன் என்ற வேற்றுமையின் நிழல் ஆண்டவரிடம் கிடையாது. விசுவாசியுங்கள், அவர் மாறாதவர்.
நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் கிடையாது. எந்த வேற்றுமையின் நிழலும் இல்லை. இரண்டாவதாக, நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஆமேன். வேதத்தை ஆதியாகமம் முதல் கடைசி வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா அதில் ஆண்டவருடைய வல்லமை விளங்குனதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் வல்லமை உள்ளவர். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3:17, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். ஆண்டவர் மாறாதவராய் நம்முடைய நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். வசனத்தை படிக்கிறோம், ஆனால் ஆண்டவர் நம் மத்தியில் நம் நடுவில் இருப்பதற்கு இடம் கொடுத்திருக்கிறோமா? அவர் வாஞ்சையோடு இருக்கிறார். அவருக்கு இடம் கொடுத்தால் அவர் நம் மத்தியிலே இருப்பார், நம் நடுவிலே இருப்பார். இருந்து வல்லமையான காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறபடினால வல்லமையான காரியங்களை அவர் நமக்காய் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை உள்ளவர். உன் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார், அவர் எனக்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கூட அதைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடு. நான் மாறாதவராயிருக்கிறேன், நான் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபே. ஒரு காலத்தில் யாக்கோபா இருந்தவனே, இருந்தவளே. யாக்கோபு என்றால் அதன் அர்த்தம், அந்த பேரின் அர்த்தம் எத்தன். அவன் ஏமாற்றுகிறவன். ஏமாற்றுகிறவனாய் இருந்த உன்னை நான் அழைத்தேன், இப்பொழுது உன்னை இஸ்ரவேலாய் மாற்றியிருக்கிறேன். ஆமே. எல்லாரும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம். யாக்கோபை போலத்தான் காணப்பட்டோம். ஏதோ ஒரு சூழ்நிலை வந்தது. கர்த்தர் மாறாதவராக இருக்கிறபடினால், அவருடைய அநாதி தீர்மானத்தின்படியால், அவருடைய காருண்யத்தால் நம்மை இழுத்து கொண்டு நம்மை யாக்கோபாக அல்ல, இப்போது கர்த்தர் நம்மை இஸ்ரவேலாய் வைத்திருக்கிறார். ஆமேன். யாக்கோபா இருந்த வேளையில் நமக்கு ஆலயம் கிடையாது. இப்பொழுது இஸ்ரவேலாய் இருக்கிற வேளையில் நாம் ஆலயத்தில் அவரை தேடி வந்திருக்கிறோம், அவரிடம் பேச வந்திருக்கிறோம், ஜெபிக்க வந்திருக்கிறோம், கேட்க வந்திருக்கிறோம். சொல்லுகிறார், யாக்கோபே, நான் முந்தினவராய் இருந்த காலத்தில் நீ யாக்கோபாய் இருந்தாய், நான் பிந்தினவராய் இருக்கிறேன், இப்பொழுது உன்னை இஸ்ரவேலாய் நான் மாற்றியிருக்கிறேன். ஆமேன். கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் மாற்றியிருக்கிறேன். அன்றைக்கு எத்தன், இஸ்ரவேல் என்றால் தேவனால் மீட்கப்பட்ட ஜனம், தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். அன்றைக்கு எத்தனாய் இருந்த வேளையில் உலகம் உன்னை பார்த்து சிரித்தது. இன்றைக்கு நீ இஸ்ரவேலாய் வந்திருக்கிறபடினால, நீ ரட்சிக்கப்பட்டபடினால உலகம் உன்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது, ஆச்சரியத்திலே பார்க்கிறது. காரணம் என்ன? அதற்குரிய காரணம் என்ன? நான் உனக்கு மாறாதவராயிருக்கிறேன், வல்லமை உள்ள ஒரு தெய்வமாயிருக்கிறேன். யாக்கோபே, என்னை விட்டு தூரமாய் நீ போயிருந்தாய், நீ தூரத்தில் இருந்தாய். ஆனால் வேளை வந்தது, நான் உன் பெயரை மாற்றினேன். நான் உன்னோடு கூட இருக்கும்படியாய் நீ என்னை அழைத்தாய், ஜெபித்தாய். நான் உன்னோடு கூட இருந்து உன் பெயரை மாற்றி நீ மறுதலித்திருக்கலாம். நீ பல காரியங்களிலே பின்னோக்கமாய் போயிருக்கலாம். ஆனால் நான் உன்னை ரட்சித்திருக்கிறேன். இப்போதும் யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேள்வி என்னவென்றால், இப்பொழுது நான் யாக்கோபா இருக்கிறேனா, இஸ்ரவேலாய் இருக்கிறேனா? ஒரு காலத்தில் ஆண்டவர் யாக்கோபிலிருந்து என்னை இஸ்ரவேலாய் மாற்றினார். நான் மறுபடியும் யாக்கோபை போல போய்விட்டேனா? யாக்கோபை போல் போய்விட்டேனா? ஏமாற்றுகிறவனாய், தேவனுக்கு தூரம் போனவனாய், தேவனை விட்டு விலகினவனாய் காணப்படுகிறேனா? ஆண்டவர் இன்றைக்கு அழைத்திருக்கிறார், யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நீ எனக்கு செவி கொடு, செவி கொடு. ஆண்டவருடைய 2 அழைப்பை பற்றி இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது அழைப்பு, யாக்கோபே, இஸ்ரவேலே, நான் உன்னை அழைத்தேன். இயேசு தருகிற முதல் அழைப்பு என்ன என்றால், இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது, நம்முடைய குடும்பம் எப்படி போய்கொண்டிருக்கிறது,
நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக ஒரு திறந்த புத்தகமாய் ஒரு ஓப்பன் ஹார்ட்டோடு வருகிற வேளையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, என்னை நான் எல்லாத்தையும் உம்மிட்ட சொல்கிறேன். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் உம்மிடம் சொல்லுகிறேன். என்னை அழைத்தவரே. ஒரு காலத்தில் நான் யாக்கோபா தான் இருந்தேன். ஆனால் ஆசீர்வாதம் பெருக பெருக நான் உலகம், மாம்சம், பிசாசுக்கு என்னை ஒப்பு கொடுத்தபடியினால நான் மறுபடியுமாய் யாக்கோபை போல போய்விட்டேன். நீர் என்னை ஆசீர்வதித்தீர். யாக்கோபு சொல்லுகிறான், நான் வெறும் கையோடு தான் நான் என் மாமனார் வீட்டுக்கு போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை, அந்த 2 பரிவாரங்களை அவன் கொண்டு வருகிற வேளையில் அவனுக்கு விரோதமாக ஏசா வருகிறான். அவனை அழிப்பதற்கு, அவனுடைய ஆசீர்வாதத்தை அழிப்பதற்கு வருகிறான். ஆனாலும் கூட அவன் இஸ்ரவேலாய் மாறின பிறகு அந்த ஆசீர்வாதத்தை அவன் தொட முடியவில்லை. மாறாக தன் அண்ணனுக்கு அதை தானமாய் கொடுக்கும்படியாய்த்தான் அவனை ஆசீர்வதித்தார். இப்பொழுது கேட்கிறேன், இஸ்ரவேலாய் மாறின பிறகு உன்னுடைய நிலைமை என்ன சகோதரனே? உன்னுடைய நிலைமை என்ன சகோதரியை? சற்று சிந்தித்து பார். தேவனை தேடுகிற ஒரு உணர்வு இருக்கிறதா? தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு தகுதி இருந்ததே, அந்த தகுதி இருக்கிறதா? இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஒருவேளை பாரங்களை சுமந்து கொண்டிருக்கலாம். இயேசு அழைக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். மேத்யூ சாப்டர் 11 verse 28. அவருக்கு தெரிந்த வசனம்தான் இது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. அன்றைக்கு யாக்கோபா இருக்கும்போது வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருந்தாய். அந்த சுமையெல்லாம் நான் எடுத்து விட்டேன். உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தேன். ஆசீர்வாதத்தின் சுமைதான் உன் உச்சம் தலையில் இருந்தது. இன்றைக்கு தேவனை விட்டு தூரமாய் போனபடியினால அந்த ஆசீர்வாதத்தை சத்ருவானவன், பிசாசானவன், சாத்தான் கொள்ளையாடின பொருளாய் எடுத்துக்கு சென்று விட்டான். இப்பொழுது நீ மறுபடியும் யாக்கோபாய் இருக்கிறாயா? உன்னை இஸ்ரவேலாய் மாற்றி நான் உன்னை ஆசீர்வதித்தேனே, நீ மறுபடியும் யாக்கோபாய் மாறிவிட்டாயா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, சகோதரனை சகோதரியே, யாரும் நம்மை தப்புவிக்க முடியாது, எதிலும் தப்புவிக்க முடியாது. ஆனால் தப்புவிக்கிற ஒரே ஒரு கரம் நம்முடைய ஆண்டவருடைய கரம்தான். அந்த கருத்துக்குள்ளே நாம் அடைக்கலமாய் சென்று விட்டால், அந்த கருத்துக்குள்ளே நாம் பாதுகாப்பாக சென்று விட்டால், அவருடைய இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். அவர் தம்முடைய கருத்து நிழலால் மறைத்து தம்முடைய கருத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் சகலவற்றிலும் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு வாசித்த 113ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புழுதியில் கிடக்கிற உன்னை தூக்கி விடுகிறாராம். குப்பையிலிருந்து உன்னை அதோடு நிறுத்தவில்லை, குப்பையிலிருந்து உன்னை உயர்த்தி அதோடு நிறுத்தவில்லை, பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார கர்த்தர் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றால் ஒருவனும் ஒரு காலும் அசைக்க முடியாது. ஆமென். அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கலாம். என்ன செய்வது, என்ன பண்ணுவது? வாசிங்க 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி, நாம் செய்த காரியத்தின்படி நம்மை ரட்சிக்காமல் அவருடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். சாதாரண ஒரு அழைப்பு கிடையாது, பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார், பரிசுத்தப்படுத்தி அழைத்தார். ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தாலே கழுவி சுத்திகரித்து யாக்கோபாகிய நம்மை இஸ்ரவேலாய் அழைத்தார். அதுதான் அழைப்பு, அதுதான் அழைப்பு. நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு அழைப்பார்கள் தருவேன் என்று இயேசு அழைக்கிறார். அது என்ன அழைப்பு? கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து நம்மை காப்பாற்றி பரிசுத்த அழைப்பினாலே கர்த்தர் நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறோம் என்றால் அந்த பரிசுத்த அழைப்பு தான். ஆமேன், ஆமேன், ஆமேன்.
அந்த பரிசுத்த அழைப்பினால் தேவன் நம்மை அழைத்தார். ஒரு காலத்தில் எவ்வளவோ பாரங்களை சுமந்த மனிதனே, மனுஷியே, எப்படி வாழ்வது? எங்கே போய் வாழ்வது? குடும்ப பாரம் ஒரு பக்கம், வேலைகளிலே பாரம், வியாதி என்னும் பாரம், கொடுமை என்கிற பாரம், சுமக்க முடியாமல் தவித்த வேளையில், தள்ளாடின வேளையில் ஒரு கரம் உனக்கு முன்பாய் வந்ததே. அந்த கரம் உன்னை பிடித்து தூக்கி எடுத்ததே. மூழ்கி போகிற வேளையில், காப்பாற்ற ஒருவரும் இல்லாத வேளையில் கூட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் மகளே, மகனே, என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன வேளையில், இரு கரத்தை நீட்டி, ஆண்டவரே, யாக்கோபாய் இருக்கிறேன் ஆண்டவரே, என் கருத்தை பிடித்து என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, என்னை இஸ்ரவேலாய் மாற்றும் ஆண்டவரே என்று சொன்ன நீங்கள், நாம் இன்றைக்கு யாக்கோபாய் காணப்படுகிறோமா? இஸ்ரவேலாய் காணப்படுகிறோமா? இப்பொழுதும் கர்த்தர் சொல்லுகிறார், சங்கீதம் 55:22, நீ எப்படிப்பட்ட வருத்தப்பட்டு எப்படிப்பட்ட பாரத்தை சுமந்தாலும் உன்னை நான் ஃப்ரீயாக வைக்க விரும்புகிறேன். நீ சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அனுதினமும் என்னை துதித்து கொண்டு இருக்கும்படியாய் நான் உன்னை வைக்க விரும்புகிறேன். சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை, ஆமேன், அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து சுமக்க முடியலை. ஆதி காலத்தில், பழைய காலத்தில் மார்க்கெட்டுக்கெல்லாம் போகிறவங்க தலையில் ஏராளமான பொருளை, அப்போ வண்டி வசதிகள் இதெல்லாம் கிடையாது, தலையில் சுமந்துட்டு வருவாங்க. வர்ற வழியில் அந்த சுமை தாங்க முடியாமல் அது இறக்கி வைக்கும்படி சுமை தாங்கி அங்கே இங்கே இருக்கும். 2 கல் இருக்கும், மேலே ஒரு கல் போட்டிருப்பாங்க. இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் கொண்டு இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போவாங்க. இன்னைக்கு இறக்கி வைப்பதற்கு இடம் இல்லையே. ஆனால் ஒரு இடம் இருக்குது. ஆண்டவர் தான் அழைக்கிறார், கர்த்தர் மேல், என் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நான் உன்னை ஆதரிப்பேன். இது எனக்குத்தான் சொந்தம், இந்த பாரம் எனக்கு தான் சொந்தம், இந்த அழுக்கு எனக்கு தான் சொந்தம், இந்த கசப்பு எனக்கு தான் சொந்தம், இந்த கொடுமை எனக்கு தான் சொந்தம், இந்த கண்ணீர் எனக்கு தான் சொந்தம்னு நீ சுமந்துட்டு தெரிஞ்சா ஒன்றும் செய்ய முடியாது. இறக்கி வை, அந்த பாரத்தை ஆண்டவர் மேல் கொடுத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் வாக்கு மாறாதவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் உன்னை ஆதரிப்பார். ஒரு நாளும் உன் பாதத்தை, உன் கால்களை அவர் தள்ளாட விட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை, அப்படிப்பட்ட ஒரு பெரிய தெய்வத்தை தெய்வமாய் கொண்டிருக்கிறோன்னா நாம் பாக்கியவான்கள். ஆனால் இன்று உன் நிலைமையை கொஞ்சம் சிந்தித்துப்பார் சகோதரியே, நான் யாக்கோபா, இல்லாவிட்டால் நான் இஸ்ரவேலா? இயேசு மறுபடியும் அழைக்கிறார். அந்த அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் இயேசு உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனமும் 28வது வசனமும். John chapter 10 verse 27 and 28. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஒரு ஆமேன். ஆண்டவர் எவ்வளோ உரிமையோடு நம்மளை பார்த்து சொல்கிறாரு. ஏன் ஆடு ஏன் சத்தத்துக்கு அது செவி கொடுக்கிறது? ஏன் ஆடு புற சத்தத்துக்கு செவி கொடுக்காது? மற்றவருடைய அழைப்புக்கு அது செவி கொடுக்காது. ஏன் ஆடு ஏன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது? நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகளுக்கு அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அந்த ஆடுகளுக்கு, என் சத்தத்தை அறிந்த ஆடுகள் என் பின்னால் வருகிறது, அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். 2 அழைப்பு இருக்கு சகோதரனை.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற உன்னையும் அழைக்கிறார். அப்படி சத்தத்தை அறிந்த ஆடுகளாகிய உங்களையும் கர்த்தர் அழைக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. பாருங்க, இவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இன்னைக்கு கீழ்ப்படிதல், அதில் தான் கீழ்ப்படிதல் இருக்கிறது. கீழ்ப்படிதல் என்று ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் கர்த்தரை உயர்ந்த அடைக்கலத்தில் மேல்படிக்கு கர்த்தர் கொண்டு போவார். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு ஓய்வு நாள், பரிசுத்த நாள், மனமகிழ்ச்சியின் நாள். தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாய் இந்த நாளை மகிமையான நாள் என்று எண்ணுவாயானால், யாக்கோபின் சுதந்திரத்தால் யாக்கோபு எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றானோ, இஸ்ரவேலாக இருந்த அவன் எவ்வளவு ஆசீர்வாதத்தை அடைந்தானோ, அதனால் அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, பாரத்தோடு காணப்படுகிறாயா? இல்லாவிட்டால் இயேசுவின் அழைப்பை உணர்ந்து அவருக்கு பின் செல்லுகிற ஒரு ஆடை போல காணப்படுகிறாயா? அவைகள் என் பின் செல்லுகிறது. அவைகள் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து என் பின் செல்லுகிறது. பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். அவர் என்ன சொல்லுகிறார், அவருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிந்தாய் என்றால், அடுத்த வசனம் சொல்லுகிறது, 28வது வசனம், யோவான் 10:28, ஜான் 10:28, நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஏனென்றால் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளுக்கு, நான் எனக்கு பின் செல்கிற ஆடுகளுக்கு நான் என்னத்தை கொடுக்கிறேன்? நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஒரு காலம் அது கெட்டு போகாது, ஒரு காலம் அது வழி விலகி போகாது, என் பின்னையே வருகிறது. என் சகோதரனே, சகோதரியை, தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்தாய் என்றால் கர்த்தர் உனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ரெண்டாவது, அந்த சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கும் போது நீ கெட்டு போக மாட்டாய். நாளுக்கு நாள் தாவீதோடு இந்த தேவன் நாளுக்கு நாள் அவனை விருத்தி அடை செய்தது போல கர்த்தனை விருத்தி அடை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறிக்க முடியாது. ஆண்டவர் கர்த்தரை தொடுவதற்கு எவனுக்கு முடியும்? யாருக்கு முடியும்? அவர் கைகளுக்குள் நம்மை வைத்திருக்கிறார். கைகளுக்குள் வைத்து அவர் நம்மை வழி நடத்துகிறார். நன்றாக பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்லுகிற வேளையில் உலகம் பரியாசம் பண்ணான். பாரு, அன்னைக்கு பாரு, ஞாயிற்றுக்கிழமை பாரு, பைபிள் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிறான், என்னத்தை கண்டான்? அவன் காணாததை கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். அவன் பெற்றுக்கொள்ளாததை, பரியாசம் பண்ணுகிறவன் பெற்றுக்கொள்ளாததை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். என் கால்களை மான்களுடைய கால்கள் போலாக்கி ஆண்டவர் எங்கே நடக்க வைக்கிறாராம்? உயர்ந்த ஸ்தலத்தில் நடக்க வைக்கிறாராம். என்னுடைய உயர்ந்த ஸ்தலத்தில் என்று இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நடக்க வைக்கிறாராம். உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய தங்குவான். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடினால, என்னை நம்பினபடினால நான் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன். அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறேன். பாரம் சுமக்கிற சகோதரனே, சகோதரியே, பின் மாற்றமாய் போன சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இயேசு உன்னை அழைக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க அழைக்கிறார். ஒருவேளை நீ ஆண்டவரை அறியாமல் இருந்தாலும் கூட இன்றைக்கு உன் பாரங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடு. அவர் உன்னை ஆசீர்வித்து மேன்மைப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். நீ அவைகளை தேடியும் காண மாட்டாய், தேடியும் காண மாட்டாய். அதோடு முடிந்து போகிறது. கர்த்தர் உனக்கு முன்பாக நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். மேய்ப்பனுக்கு பின்னால் போகிற இந்த ஆட்டுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க. நமக்கு அதில் அதன் பிறகு நமக்கென்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 10:9. யோவான் 10:9, நானே வாசல், நானே வாசல், நானே உனக்கு வாசலாக இருக்கிறேன், நானே வாசலாக இருக்கிறேன். பாருப்பா, என்ன பாரு, ஐங்காயங்களை உனக்காக ஏற்றேன், அது உனக்கு வாசலாய் நான் மாற்றி தருகிறேன். ஆமேன். அதை உனக்கு வாசலாய் மாற்றி தருகிறேன். அடுத்தது, என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், ஒருவன் உட்பிரவேசித்தால், என் வழியாய், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன்
அவன் காப்பாற்றப்படுவான். ரட்சிப்பு என்றால் காப்பாற்றப்படுதல், ரட்சிக்கப்படுவான். எவ்வளவு மேன்மையான காரியங்களை இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த மேன்மைப்படுத்த அவர் விரும்புகிறார். இந்த 5வது மாதம் ஐங்காயங்களை ஏற்ற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த மாதம், இந்த மே மாதம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாய் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வைத்திருக்கிறார். பாரங்களை அவர் மேல் வைத்துவிட்டு ஆண்டவருக்கு பின்னால போ. அந்த பாரங்களை நினைத்து பார்க்காதே. எனக்கு இவன் இந்த வேதனையை கொடுத்தான், இந்த சோதனையை கொடுத்தான், இங்கே போய் நான் அது தேவையில்லை. உன்னை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? யாருக்குமே ஒப்பாகாதவர் தான் சொல்லுகிறார். உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? அந்த வசனத்தின் கடைசி பகுதி எனக்கு மிக பிரியமான ஒரு பகுதி. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அடுத்தது, அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டு அடைவான். அவன் உள்ளும் புறமும் என்று சொல்ல, ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்புக்குள் நித்திய ஜீவன் இருக்கிறது. ரட்சிப்புக்குள் தேவ ஆசீர்வாதம் இருக்கிறது. உள்ளும் புறம்பும் அந்த வாசல் வழியாய் ஆண்டவர் உனக்காக திறந்திருக்கிற அந்த வாசல், அது உன்னதத்தின் வாசல். அந்த உன்னதத்தின் ஆசீர்வாதம் உள்ளே, புறம்பே உலகத்தின் ஆசீர்வாதத்தையும் அந்த மேய்ச்சலை கண்டு அடைவார். அவன் உள்ளும் புறமும் சென்று, நீ உள்ளும் புறமும் உன்னை அனுப்பும்படியாய் கர்த்தர் வாசல்களை திறக்கிறார். உள்ளே என்று சொல்லுகிற வேளையிலே உன்னதத்தின் ஆசீர்வாதம், புறம்பே வெளியே உள்ள ஆசீர்வாதத்தையும் தேவன் தந்து உன்னை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ கர்த்தருக்கு செவி கொடு. கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உன்னை அழைத்திருக்கிறாராம். ஒரு நாள் சொல்ல போறீங்க, ஏப்ரல் மாத வாக்குத்தத்தம் எனக்கு இந்த மாதமும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். மத்தேயு 9:13 பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல, பாரம் சுமந்த பாவ பாரம், அக்கிரம பாரம், கண்ணீரின் பாரம், இந்த பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிற பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்திருக்கிறேன். இந்த காலை வேளையில் நான் அழைக்க வந்திருக்கிறேன். என் சகோதரனே, சகோதரியே, ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கோமா? ஒப்பு கொடுப்போமா? மனம் திரும்பு. கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஒரு வார்த்தை, ஆண்டவரே ஒரு விசை என்னை மன்னியும் ஆண்டவரே. அதற்காகத்தான் கர்த்தருடைய பந்தி நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அவருடைய மாம்சம் நமக்காக கொடுக்கப்பட்டது, அவருடைய இரத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார். இரத்தம் சிந்தினது உனக்காகத்தான், உன்னை மீட்டுக்கொள்ள, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை மேன்மைப்படுத்த, உன் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் வந்திருக்கிறார். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்கல, நம்முடைய கிரியைகளின்படி அவர் ரட்சிக்கல, மாறாக அவருடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட அந்த கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து இன்றைக்கு பரிசுத்த அழைப்பினாலே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். பரிசுத்த அழைப்பினாலே அழைக்கிறார். ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒப்பு கொடுப்போமா? உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை மறக்கவில்லை, இயேசு உன்னை கைவிடவில்லை. பயங்கரமான பாடுகள், தாங்க முடியாத வேதனைகள், சோதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கலாம். இயேசு உன்னை கைவிடவே இல்லை. ஆனால் இயேசு அழைக்கிறார்.
அழைக்கிறார். ஒரே ஒரு விஷயம், அந்த சிலுவையை நோக்கி பார்த்தால் அந்த சிலுவையிலிருந்து வடிகிற ஒரு துளி ரத்தம், அந்த உச்சம் தலையிலிருந்து வடிகிற ஒரு துளி ரத்தம் உன் சிரசின் மீது விழுந்தால், அந்த கருத்திலிருந்து வடிகிற ஒரு துளி ரத்தம் உன் கருத்தின் மீது விழுந்தால், அந்த விழாவிலிருந்து வடிந்த ரத்தம் உன் சரீரத்தின் மீது விழுந்தால், உன் கால்களிலிருந்து வடிந்த ரத்தம் உன் கால்களில் ஒரு துளி விழுந்தால், இன்றைக்கு இழந்து நிற்கிற அந்த ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்வாய். இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் உன்னால் சுதந்திரித்து கொள்ள முடியும். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே தேவன் அழைத்தார். பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. நீர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்த தகப்பனே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு, நான் உன்னை கைவிடலை, உன்னை கைவிடவே இல்லை என்று உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே மனது உருகி மனதுருக்கத்தோடு இரக்கத்தோடு அழைக்கிற என் இயேசுவே, நீர் வல்லமை உள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர் என்பதை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கு நன்றி. எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, வசனத்தின்படி இயேசுவே கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நம்மை ரட்சித்தார், பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று இன்றைக்கே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே அவருடைய இருதயத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும் கர்த்தாவே, சமாதானம் பொங்கட்டும் கர்த்தாவே. சுமந்த பாரங்களை எல்லாம் ஆண்டவர் மேல் வைத்து விட்டேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன அழைப்பை கேட்டு என் பாரத்தை எல்லாம் ஆண்டவர் மேல் வைத்து விட்டேன் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சித்து ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஜெபிக்கிறேன் ஆண்டவர். நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், உம்முடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னீரே அப்பா. இந்த காலை வேளையில் உள்ளும் புறமும் சென்று அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள, இழந்த அத்தனை ஆசீர்வாதத்தை சுதந்திர கொள்ள தேவன் கிருபை தாரும். வியாதியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. வறுமை தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு செழிப்பு வரட்டும் இயேசுவின் நாமத்தால. ஆண்டவரே, பிரிந்து போய் தனியாய் ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு துணையாயிருந்து அவளை நீர் ஆறுதல் படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வயோதிப தாய் தகப்பன் ஆண்டவரை எழுந்து நின்று தங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து அவருடைய பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு குடும்பத்தில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தகப்பனாய் தாயுமாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிறைப்பட்டவளை சிறையிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை விளங்குவதாக. நீர் மாறாதவர் ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பது போல உம்முடைய வார்த்தையும் மாறாத ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினால நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதே, ஒவ்வொரு உச்சம் தலை மீதும் அந்த ஆசீர்வாதம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்வீராக. வந்திருக்கிற அருமையான சகோதரிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இன்றைக்கும் கூட இந்த ஆலயத்தில் வந்து கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரை வந்திருக்கிறாள் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. இருதயத்திற்கிற கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு கர்த்தர் எடுத்து போட்டு விட்டீர், அதற்காக உமக்கு நன்றி. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பேர பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் என்று அன்றைக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக வாக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தம் நிறைவேறி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் சாட்சியோடு வந்திருக்காங்க ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. சிட்னியில் தங்கியிருக்கிற நாட்கள் முழுவதும் ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷத்தோடு சுகத்தோடு காண தேவன் கிருபை செய்வீராக. சகல துதி கனமகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இருதயத்தின் மீது கர்த்தரை வைத்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.